Hi student, 12th standard chapter 2 ல example 2.36 suppose Z1, Z2 and Z3 are the vertices of an equilateral triangle inscribed in the circle modulus of Z equal to if Z1 equal to 1 plus I root 3 then find Z1 Z3 த்ரீ வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு ட்ரையாங்கிளுக்கு என்ன ஒரு த்ரீ வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க த்ரீ வெர்டெக்ஸ் நமக்கு ஒரு சிங்கிள் வெர்டெக்ஸ் மட்டும் Z1 மட்டும் 1 plus I root 3 கொடுத்துறாங்க ரிமைனிங் Z2 Z3 வெர்டெக்ஸை ஃபார்ம் பண்ணி கொடு கண்டுபிடின்னு கேட்குறாங்க ஓகே அது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க ஓகே ஓகே Z1 மட்டுமா 1 plus I root 3 எடுத்துக்க நமக்கு இப்போ 1 plus I root 3க்கு போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் போலார் R into cos theta plus I sin theta இப்போ x ஃபர்ஸ்ட் x வேல்யூ 1 y வேல்யூ root 3 ஃபர்ஸ்ட் r கண்டுபிடிக்கணும் root of 1 x square plus root 3 square போனா கேன்சல் ஆயிடும் 3 1 plus 3 4 root எடுத்தா 2 r வேல்யூ theta வேல்யூ நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சா ஆல்பா வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஆல்பாவுக்கு tan inverse of y by x y க்கு வந்து root 3 இருக்குது y x க்கு 1 அப்ப root 3 அப்ப tan inverse of root 3 எப்போ வரும் நமக்கு y by 3 க்கு வரும் ஓகே நெக்ஸ்ட் வந்து நமக்கு எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவ் வந்தனா எத்தனை குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் நமக்குனா தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா எல்லாம் கண்டுபிடிச்சிடும் பை 3 எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம் நமக்கு அப்போ Z1 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் சிமுலேஷன் பண்ணணும் ஓகே அதுல இருந்து நம்ம Z2 Z3 ஃபார்ம் பண்ண முடியும் அப்படியே டேரக்டா யூஸ் பண்ண முடியாது ஓகே அது போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு அப்போ நீங்க r க்கு 2 cos by 3 plus I sin by 3 ஓகே வேற வேல்யூ தான் நம்ம சிமுலேஷன் பண்ணிக்கிறோம் அப்போ இத எடுத்து நமக்கு என்ன இத எடுத்து சப்ஸ்டிட் பண்றோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் 2 அப்படியே இருக்குது இது எப்படி சொல்லலாம் e பவர் I by 3 இப்போ cos theta plus I sin theta e பவர் I theta சொல்ல மாட்டோமா theta இருக்கிறது என்ன ஃபங்க்ஷன் இருக்குது by 3 இருக்குது அப்போ e பவர் I by 3 ஓகே இதான் Z1 வேல்யூ ஓகே நெக்ஸ்ட் Z2 ஃபார்ம் பண்ண போறோம் Z2 நம்ம என்ன Z1 இன்ட்டு அந்த Z2 கூட நமக்கு இந்த மாடல்ஸ் இது நமக்கு சர்க்கிள் வரைக்கும் எவ்வளவு ரேடியஸ் 2 ரேடியஸ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்போ சர்க்கிள் 2 ரேடியஸ் இருக்கு நமக்கு இந்த வேல்யூ கூட நமக்கு 2 into I பண்ணா I e power I 2 by 3 Z1 into e power I 2 by 3 இதை நம்ம கண்டுபிடிச்சோம் இப்போ 2 செல்லுங்க இது கூட என்ன 2 மட்டும் இது Z1 ஃபங்க்ஷன் இல்லை ஒவ்வொரு ரெண்டுனா இது ஃபுல்லா ஒரு ஃபங்க்ஷன் ஓகே அப்போ நெக்ஸ்ட் Z1 முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிருந்தா 2 into e power I by 3 into e power I 2 by 3 இப்போ இது சேமா தான் பவர் ஆட் பண்ணுங்க 2 பை 3 பை 3 3 கேன்சல் ஆயிடும் e power I பை ஓகே அப்போ இதோட எக்ஸ்பிளைன் தான் cos பை பிளஸ் I sin பை இந்த டேர்ம்ஸ் இப்படி சொல்லலாம் இந்த டேர்ம்ஸ் இப்படி சொல்லலாம் அப்போ cos பை வேல்யூ -1 sin பை வேல்யூ 0 அப்போ -2 அப்போ Z2 ஓட வேல்யூ -2 நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண பாரு Z1 into e power I by 3 யா நெக்ஸ்ட் இந்த 2 எங்க வந்துச்சுனா நமக்கு என்ன வரும் ஓவர் டைம்ஸ் என்ன வரும் 2 சர்க்கிள் என்ன வரும் சர்க்கிள் ஆஃப் இன்ஸ்கிரைப்ட் வந்து ஃபார்ம் அப்போ 2 வரும் அப்போ Z1 வேல்யூ முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிரங்க இங்க இருக்கிற வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்றீங்க ஓகே சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஓகே அப்போ சிம்ப்ளை பண்ணா -2 Z3 அதே சேம் தான் Z2 இப்போ Z2 வந்து என்ன e பவர் I 2 by 3 ஓகே இந்த 2 வந்து அந்த என்ன சர்க்கிளோட இது ஓகே 2 by 3 இப்போ Z2 என்னடா -2 நமக்கு தெரியும் Z1 ஃபங்க்ஷன் கூட Z1 ல இருந்து நமக்கு Z2 கொண்டு வந்தோம் Z2 வந்து தான் நமக்கு Z3 ஃபார்ம் பண்ண போறோம் ஓகேவா அப்போ e பவர் I என்ன நமக்கு 2 by 3 Z2 நம்ம -2 தெரியும் கண்டுபிடிச்சோம் இதுக்கு எக்ஸ்பிளைன் வரும் cos 2 by 3 plus I sin 2 by 3 ஓகே இப்போ நமக்கு 2 by 3 என்ன cos pi minus pi minus pi by 3 plus I sin pi minus pi by 3 இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க 3 pi minus pi 3 pi ல ஒரு pi பண்ணா 2 by 3 இந்த டேர்ம்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஏன்னா வேல்யூ நம்ம யூஸ் பண்ணணும் pi by 3 வேல்யூஸ் தெரியும் அப்போ நெக்ஸ்ட் cos 180 minus theta எத்தனை குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் ஆல் சில்வர் டீக்கு அப்போ சைன் மட்டும்தான் பாசிட்டிவ் ரிமைனிங் எல்லாம் நெகட்டிவ் சைனும் அது ரெசிப்ரோக்கல் மட்டும் தான் பாசிட்டிவ் இங்கே என்ன ஒரு காசு வந்துருக்குது 180 வந்தால் காசு தான் வரும் நெகட்டிவ் ஏன் போட்டோம் செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும் தான் பாசிட்டிவ் அது ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ் அப்போ காசு வந்துருக்கு நெகட்டிவ் போட்டோம் ஆனால் செகண்ட் நமக்கு அதே 180 செகண்ட் குவாட்ரண்ட் 180 தான் சேஞ்ச் ஆகாது சைன் தான் அப்போ என்ன சிம்பிள் வரும் செகண்ட் குவாட்ரண்ட்ல எது பாசிட்டிவ் சைன் டைம்ஸ் மட்டும் அப்போ சைனே வந்துருக்கு ப்ளஸ் தான் சைனும் ரெசிப்ரோக்கல் நமக்கு கொசிகன் ரெண்டு தான் பாசிட்டிவ் நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல நம்ம காசு நெகட்டிவ் போட்டோம் ஓகே 180க்கும் 360க்கும் சைனு காசு தான் வரும் 270க்கு 90 தான் சைன் வந்து காசாக மாறும் காசு வந்து சைனாக மாறும் ஓகே கரெக்ட் அப்போ மைனஸ் இருக்குது cos pi by 3 வேல்யூ 1/2 I சைனில் எப்போ pi by 3 √3/2 இல்லை 2 காமனாக என்ன
எல்சிஎம் எடுத்துட்டு -1 + i√3 இந்த 2 கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் உள்ளார மட்டும் இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். அப்போ Z3 = 1 - i√3. அப்போ Z1 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, Z2 வேல்யூ 2, Z3 வேல்யூ -2, Z3 வேல்யூ 1 - i3, Z1 1 + i√3. 3 வேல்யூ ஃபார்ம் பண்ணும். ஓகே.